Hi friends, welcome. இது உங்க திருத்தணி பசங்க யூடியூப் சேனல். நான் உங்க யுவராஜ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மூலமா நம்ம சேனல்ல வர வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சென்னை கிண்டியில் இருக்கிற பாம்பு பண்ணையை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அங்கே இருக்கிற பல்லி வகைகள், பாம்பு வகைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்களை லீவ் டைமில் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான இடமும் இது. இங்கே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். அது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், அப்புறம் வந்து பெரியவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். இந்த சார்ஜஸை வச்சு இங்கே ஓரளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான பாம்புகள் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லி வகைகளும் இருக்குது. அது என்னென்ன இருக்குது, அப்புறம் அதோட தன்மை என்ன அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இப்போது பார்க்கலாம் இந்த வீடியோவில். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த இடத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு. நீங்கள் பார்க்குற பாம்பு வச்சுருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கு முன்னாடியும் அந்த பாம்போட பேர், அப்புறம் அந்த பாம்பு வந்து என்ன சாப்பிடும், அது விஷத்தன்மையா விஷம் இல்லையா, அதோட பழக்க வழக்கங்கள், அது எங்கே இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு மாதிரி வச்சு அதில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டை பார்த்து அந்த பாம்பை பற்றின மொத்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த போர்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணி நீங்கள் படிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். படித்து அந்த பாம்பை பற்றின விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பாம்புகள் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு பாம்புகளை உயிரோடு காட்டக்கூடிய ஒரு சூப்பரான இடமாகவும் இது இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த போர்டில் இருக்க டீட்டெயில்ஸ். இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி விரியன். இது வந்து பார்த்திங்கன்னா விஷமுடையது. இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு மண்ணுளி பாம்பு. இங்கே இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான பாம்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நிறைய ஏமாந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுளி பாம்பு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஷம் இல்லாதது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்காங்க. அது உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விட்டேக்கரின் மண்ணுளி பாம்பு. இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா சுருட்டை விரியன். இது வந்து விஷத்தன்மையுடையது. இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா சாரை பாம்பு. இது வந்து நிறைய பேருக்கு இந்த பாம்பை பற்றி தெரியாது. இது வந்து ஒரு விஷமில்லாத ஒரு பாம்பு. நம்ம ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த பாம்பை வந்து பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இதை பார்த்து, இதோட சைஸை பார்த்து, இது வேகமாக போகிறத பார்த்து நம்ம ஆளுங்க வந்து பயந்து இதை வந்து சும்மாவே சாவடிச்சிருவாங்க. இது விஷயமே இல்லாதது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே விட்டுடுங்க. இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கட்டுவிரியன். இது வந்து ரொம்பவும் விஷமுடையது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆமை வகைகளும் இருக்குது. இது வந்து குளத்தாமை நிறைய இருக்குது அங்கே. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க பச்சை ஓணான். இந்த ஓணானை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் சில வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செல்லப்பிராணிகளாக வந்து வளர்ப்பாங்க இந்த ஓணானை. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்திய மலைப்பாம்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விஷத்தன்மை இல்லாதது. எப்படி இருக்குது பாருங்கள். மலைப்பாம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உடல் பலத்தை வந்து அனாவசியமாக வந்து வீணாக்காது. ஸோ அதனால் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவும் ஸ்லோவாக போகும். தன்னோட உடம்பை வந்து அசைக்காமல் பார்த்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க பச்சை ஓணான்.
இது வந்து ஆக்சுவலாக பச்சை ஓணானும் இருக்குது, பச்சோந்தியும் இருக்குது. இதில் இது கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று க்ரீன், அப்புறம் ப்ரௌன் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது, அப்புறம் வந்து ப்ளூ கலர் ஓணானும் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியே வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமும் தேவையில்லை, ரொம்ப சேஃபாக இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வந்து தாராளமாக கூட்டிகிட்டு போய் காட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர ஆமை. இங்கே வந்து உடும்பும் இருக்குது. உங்கள் குழந்தைகளை வந்து இதை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து உயிரோடு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்க்கணும், உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே கூட்டி போய் காட்டுங்க. நைல் முதலைகள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதலை வகைகளும் இருக்குது, நிறைய இனமான முதலைகள் இருக்குது. நீங்கள் முதலையை காட்டணும் உங்கள் பசங்களுக்கு அப்படின்னா இங்கே கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா வந்து இங்கே ரொம்ப சேஃபாக இருக்குது. உங்களுக்கு வந்து லைவாக வந்து முதலைகளை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சயாமீஸ் முதலை. முதலைகளும் அதே மாதிரி தான், தன்னோட எனர்ஜியை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வேஸ்ட் பண்ணாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அசைவற்று தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தேவையான உணவு கிடைச்சது அப்படின்னா அவ்வளோ வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவை வந்து பிடிக்கிறதுக்காக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு நீர் முதலை, அதாவது நம்ம கடலில் இருக்கக்கூடிய முதலை. இது வந்து ரொம்பவும் பெரிய சைஸாக இருந்தது நாங்கள் பார்க்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா சதுப்பு நில முதலைகள். இது வந்து பார்த்திங்கன்னா சைஸில் ரொம்பவும் பெருசாகவும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு முதலை. இது இந்த முதலைகளை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போர்டில் நிறைய மென்ஷன் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. இந்த முதலை வகை பார்த்திங்கன்னா கரியால் முதலை. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மீன் வகைகளை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு முதலை இனம் இது. இதோட வாய் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து மீன்களை மட்டுமே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் இதோட வாய் வந்து. அதே மாதிரி இந்த முதலை வந்து பார்த்திங்கன்னா தனக்குள்ளே வந்து ஒரு தலைவனை வந்து தேர்ந்தெடுக்கும். அது எப்படி அப்படின்னா அதுங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கும். அப்படி தேர்ந்தெடுத்த தலைவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போடுற உணவு வந்து கிடைக்கிற உணவு வந்து முதல்ல சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு இனம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கொம்பேரி மூக்கன். இது வந்து விஷமற்ற ஒரு பாம்பு இனம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பச்சை பாம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா விஷமற்றது இது. அதே மாதிரி இந்த பாம்பு வந்து ஒரு மரத்தில் இருக்குது அப்படின்னா அது இருக்கிறதே தெரியாது. ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு வந்து பச்சையாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து தலையை வந்து ஒரு இலை அசைக்கிற மாதிரி அசைக்கும். இது நீர்க்காத்தான் குட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா விஷமற்ற ஒரு பாம்பு. இது பசும் சாம்பல் நிற நீர்ப்பாம்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷமில்லாத ஒரு பாம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அழகு பாம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க சாரை பாம்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விஷமற்ற ஒரு பாம்பு. இது வந்து சட்டி தலை பாம்பு. தென்கிழக்கு ஆசிய மலைப்பாம்பு.
இது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷிய விஷமூமியும் நாகம். இந்த நாகப்பாம்பு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட விஷத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து கக்கக்கூடியது, அதாவது துப்பும். இது ஸ்ப்ரே பண்ணிச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம கண்ணை பார்த்து தான் ஸ்ப்ரே பண்ணோம். இந்த விஷயம் நம்ம கண்ணில் பட்டால் நம்ம கண்ணும் போயிடும். அதே மாதிரி இந்த விஷயம் வந்து நம்ம தோல் மேலே பட்டாலே வந்து நம்மளுக்கு ஒரு ஆசிட் பட்ட மாதிரி இருக்கும், ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அதே மாதிரி இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு நாகப்பாம்புன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பச்சோந்தி, அதாவது நிறம் மாறும் வகையை சேர்ந்த ஒரு ஓணான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவளை வகைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லி வகைகள், ஓணான் வகைகள், அப்புறம் வந்து சில பாம்பு வகைகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து சேஃபாக ஒரு லிக்விடில் அதோட உடலை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதோட பேரும் இருக்குது. ப்ளஸ் வந்து இத்தனை வகைகள் இருக்குமா அப்படின்றதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த நேமை படித்து பார்த்தீங்கன்னா அது என்ன வகை, அது என்ன பேர் அப்படின்றது தெரியும். இங்கே இருக்கக்கூடிய சில பாம்பு வகைகளை வந்து நம்ம பார்த்தும் இருக்க மாட்டோம், கேள்வியும் பட்டிருக்க மாட்டோம். ரொம்பவும் சிறிய வகை பாம்பு இனத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பெரிய வகை பாம்பு இனம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதோட உடலை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம உயிரில் இருந்தாலும் இப்படி இருக்குமா அப்படின்றத இங்கே வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் பாம்புகளை பற்றி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில உயிரினங்களோட பழக்க வழக்கங்களை சிலைகள் மாதிரி வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இனப்பெருக்கம் செய்யும், இந்த மாதிரியான சில உருவங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜநாகம் வந்து எப்படி வந்து முட்டை வைக்கும், அதை எப்படி அந்த கூண்டை ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது செஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலைப்பாம்புகள் வந்து தன் முட்டைகளை வந்து எப்படி அடைக்காக்கும், அதே மாதிரி மலைப்பாம்பு வந்து தன் உணவை வந்து எப்படி விழுங்கும், அதனுடைய உருவ அமைப்பை வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற உயிரினங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அது என்ன தன்மையுடையது, அது என்ன சாப்பிடும், அது எப்படி விஷம் இல்லையா, அது எவ்வளோ முட்டையிடும், அது எவ்வளோ வருஷம் வந்து உயிரோடு இருக்கும், அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கண்ணாடி மாதிரி வச்சு அதில் லைட் வச்சு ஒரு டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை படித்து நம்ம வந்து அங்கே இருக்கிறது அந்த ஜீவராசிகளை பற்றி நம்ம வந்து முழுமையாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய விதமான பாம்பு வகைகளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் வந்து. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஷோஸும் நடத்துகிறாங்க. அதாவது பாம்பை வச்சு சில ஷோஸ் எல்லாமே வந்து இங்கே நடத்துகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சேர்லாம் போட்டு அதுக்கு அந்த பாம்பு வெளியே வராமல் இருக்கிற மாதிரி சில பாக்ஸ் மாதிரி வச்சு அங்கே தான் இந்த ஷோஸ்லாம் நடத்துகிறாங்க. அதையும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு காட்டலாம்.
கண்டிப்பாக லீவ் விடும்போது இந்த இடத்துக்கு உங்கள் குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து சுற்றி காட்டுங்க. அவங்க வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா வந்து நம்ம பயமுறுத்தி வச்சுருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பக்கத்துலேயே பார்க்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பாம்பை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்கள மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம திருத்தணி பசங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.